கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்ல சார். அப்படி என்ன சார் கலெக்டர்? நான் கொடுக்குற காசுல சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லைன்னா என்ன சார் கலெக்டர்? நான் கேட்கிறேன். அது ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஏழைங்கிறனால மக்களை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. இந்த அரசாங்கம் வந்து செயல்படணும். அதாவது நாங்க கலெக்டரை போய் நாங்க சிங்கமுனர்ல போய் மக்களை தேடின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில போய் பார்த்தோம். அந்த அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ஒரு நிமிஷம் அந்த கலெக்டர் படிச்சு பார்க்க கூட அவங்களால டைம்ல 50 பேர் போறோம், பொதுமக்கள் போறோம். அதை வாங்கி ஒரு படிச்சு பார்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை படிக்க கூட பார்க்கல. அந்த நிகழ்ச்சி வந்து மக்களை தேடின்னு சொல்லாதீங்க, மக்களை சாகடிங்கிற நிகழ்ச்சி தான். என்ன கேட்டா மக்களை சாகடிக்கிறதுக்கு தான் அரசாங்கமா? ஒரு கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இவ்வளவு போராட்டம் பண்ணி கூட இந்த அரசாங்கம் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. டிஎஸ்பி போய் கேட்கிறான். டிஎஸ்பி சொல்றாரு, விடுங்க சார், 40 சென்ட் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு கேட் வேணா போட்டு தரேன், அங்க வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. என்ன எங்களுக்கு கேட்கறமா அந்த நிலத்தை? எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்கறமா? கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க, கோயில் நடத்தணும்னு கேட்கறான். ஒரு கோயில் இங்க இருக்க எந்த கோயிலும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கோயிலே இல்லாம அழிஞ்சு போயிடும். அந்த சூழலே இப்ப உருவாக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அரசாங்கம் இதுக்கு மேல நாங்க என்ன கோரிக்கை வைக்க முடியும்? கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்ல சார். அப்படி என்ன சார் கலெக்டர்? நான் கொடுக்குற காசுல சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லைன்னா என்ன சார் கலெக்டர்? நான் கேட்கிறேன். இது படிக்க முடியாதா? 50 பேர் போறோம் சார். இங்க இருந்து கிளம்பி சிங்கம் இருக்கு. ஒரு கலெக்டர் வாங்கி படிக்க முடியல, அப்புறம் என்ன சார் கலெக்டர் கழிக்கிறாங்க? எஸ்பி படிச்சு பார்த்துட்டு சொல்ல தப்பு. இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லட்டும், நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு. கலெக்டர் அப்படி எதுக்கு சார் இருக்காங்க? கலெக்டர் தாசில்தார் வந்து லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த வட்டாரத்தை என் பேர்ல மாத்தி கொடுப்பாரு சார். அந்த மாதிரி ஒரு தாசில்தார் சார். இங்க மனுஷங்களா சார் இவங்களா? கோயில் எடுத்து அப்படி அடைச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு நிதியே கிடைக்காதா? எவ்வளவு போராட்டம் சார்? இதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி பார்த்துருவோம் சார்.